ஹாய் எவ்ரிஒன். நாம இப்போ கிளவுட் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். கிளவுட் மேனேஜ்மெண்ட் வந்து எதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் சைடு மேனேஜ் பண்ணிக்கும், ஸ்டோரேஜ் சைடு பண்ணிக்கும், அப்ளிகேஷன் சைடு பண்ணிக்கும், நெட்வொர்க்கிங் பண்ணிக்கும். இன்னும் நிறைய பண்ணிக்கும். இது எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி சர்வீஸ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் மேனேஜ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வரை மேனேஜ் பண்ணணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டூல்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ அந்த க்ளவுட் மேனேஜ்மெண்ட்னால என்னென்ன ஏன் அது வந்து க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம்? அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நாம் இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் க்ளவுடில் மேனேஜ் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ரேஷன் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய டேட்டாஸ் வந்துட்டு செக்யூரிட்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா வந்து செக்யூரிட்டி நிறையா இருக்கும். ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்கேல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிக்கும். ஸோ க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டனமாக நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மேஜர் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் மேஜர் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிசோர்ஸும் நம்ம தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு நம்ம யூசரோட ஆத்தென்டிகேஷனு பண்ணி அதை வந்து அதோட ஆத்தென்டிகேஷன் ஆக்சஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். என்கிரிப்ஷனில் டேட்டா பண்ணும்போது பக்கா செக்யூரிட்டியாக இருக்கும். அப்புறமா சைபர் த்ரெட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அனதர் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங் பையெல்லாம் எப்படி வந்து க்ளவுட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமோட அப்டைம் வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா அது ஸ்லோவாக இருக்குதா, எப்படி இருக்குது, இல்லை ஃபெயில் ஆகுதா, அதோட சர்வீஸோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா அது வந்து அலர்ட் மெசேஜ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து மானிட்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் அப்படின்னா, நாம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் காஸ்ட் பே பண்ணால் போதும். நிறைய ஆஃபர் வேறு இருக்கும். நம்ம ஆஃபரில் வந்து 1 இயர் 6 மந்த்ஸு மந்த்லி வைஸ் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும். அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டு ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து காஸ்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருந்தது நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அதுக்கும் பில் வரும். நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் போதும், அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும். இப்படி தெரியாமல் ஆச்சுது கன்வே பண்ணிட்டோம்னா அவங்க கண்டிப்பாக நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம எது வேணுமோ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அனதர் ஒன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன். இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய ஒர்க் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆட்டோமேஷனாக இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம் நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில். அப்புறமா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அன்னெசசரி டேட்டா வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிட்டும் போது நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அதோட நம்ம டிமாண்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரிசோர்ஸ் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேலிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அன்னெசசரி எக்ஸ்பென்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம். க்ளவுடு யூசேஜ் வந்து மானிட்டரிங் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே. ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் க்ளவுட் சிஸ்டம்ஸ். தேங்க்யூ.